Hi friends, இது ரோமிங் ராஸ்கல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ ஸ்டஃப்டு எக் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன். 3 முட்டை வேக வச்சு நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன். மல்லி இலை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன மல்லி இலையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த டிஷ்ஷுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை மிளகா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதே மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணி இதை மாதிரி தட்டிக்கோங்க. இது மாதிரி நல்லா தட்டிட்டு நம்ம வேக வச்சுருக்க எக்கை எடுத்து சென்டரில் வச்சுக்கோங்க. எக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எக்கு உள்ளே வச்சுருக்கிறது தெரியாத மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 முட்டையை அடித்து வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொட்டேட்டோ ஸ்டஃப்டு எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.
பண்ணுங்கள்.